வாங்க அவர் நம்ம தெய்வத்தான் நம்பிடலாம் வாங்க அவர் நம்ம தெய்வத்தான் நம்பிடலாம் வாங்க ஆனந்தம் அடைவோம் அன்பால் இணைவோம் ஆண்டவர் சன்னதி மனசார தொழுவோம் ஆண்டவர் சன்னதி மனசார தொழுவோம் நம்மோட குற்றத்தை நெஞ்சில நினைப்போம் நம் சாமியை சுவ மண்டாடி நெஞ்சோம் சாமியும் மன்னிக்க ஜனத்தையும் மன்னிக்க சமரசமா சேருவோம் இறையரச காணுவோம் மனவாரம் நீக்குவோம் தினந்தோறும் திருந்துவோம் பிறப்பாரம் போக்குவோம் முறையோடு வாழுவோம் பிறப்பாரம் போக்குவோம் முறையோடு வாழுவோம் ஆண்டவர் சுவ கும்பிடலாம் வாங்க அவர் நம்ம தெய்வத்தான் நம்பிடலாம் வாங்க அவர் நம்ம தெய்வத்தான் நம்பிடலாம் வாங்க ஆனந்தம் அடைவோம் அன்பால் இணைவோம் ஆண்டவர் சன்னதி மனசார தொழுவோம் ஆண்டவர் சன்னதி மனசார தொழுவோம். எல்லா நன்மைகளுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் எல்லா மகிமைக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கின்ற எங்கள் பரிசுத்தமான நல்ல ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லி தூய வாழ்வுக்கு அழைத்தவர் நீ நீதியிலே பரிசுத்தராக இருக்கிறீர். ஏசாயா 5:16 வாசிக்கிறோம், நீ நீதியிலே பரிசுத்தமாக இருக்கின்றீர். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை இவர்களிலே அன்பே பெரியது என்று வாசிக்கிறோம். நாங்கள் உண்மை ஏற்றுக்கொண்டவர்களாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதனாலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே. விசுவாசம் எதினால் வரும், கேள்வினால் வரும். நாங்கள் எல்லாரும் விசுவாசிகளாக இருப்பதற்கு உண்மை ஆண்டவரை ஆராதிக்க உண்மை வழிபட உண்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கின்றோம். பூமியின் குடிகளை கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவர் சிலையில் வாருங்கள் என்று சொன்னால் வந்திருக்கின்றோம். உலகத்தில் சத்தங்களில் செவிகளில் விடாமல் விண்ணகத்தில் இருக்கின்ற பரலோகத்தில் இருக்கின்ற உம்முடைய சத்தம் மட்டும் எங்கள் காதில் கேட்க அருள்தார். எலியா இறைவாக்கினர் சொல்லுகிறார், நான் இடியிலே பார்த்ததில்லை, மின்னலிலே பார்த்ததில்லை, இதோ நான் மெல்லிய சத்தத்தை நான் கேட்டேன். இங்கே அமர்ந்திருந்து உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு எங்களை தாழ்மையோடு கொடுக்கிறோம். சென்ற இரவு பகலெல்லாம் எங்களை காப்பாற்றி வந்திருக்கின்றேன். இந்த பரிசுத்தமான ஐக்கியத்திற்கு எங்களை கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த வழிபாட்டில் நான் பாடப்போகிற பாடல் கேட்கப் போகிற உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. வந்தவருடைய பிள்ளைகள், வர தடைப்பட்ட உடைய பிள்ளைகள், வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உடைய தூய ஆவியால் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே. நான் மீண்டும் வாரேன். பாமாலை 402 பாடுவது. பாமாலையின் 402. Amen.
கடவுளே, தீயோனின் செயல்களை அழிக்கவும் எங்களை உமது மைந்தராக்கவும் நிலையான வாழ்வுக்கு சுதந்திராக்கவும் உமது திருமையினர் வெளிப்பட்டாரே. அவர் தூய்மையாக இருப்பது போல இந்த நம்பிக்கையை கொண்டுள்ள நாங்களும் தூய்மையாக இருக்கிறோம். அவர் வல்லமையும் பெரும் மகிமையும் புரிந்தவராக மீண்டும் தோன்றுகையில் அவருடைய நிலையான மாண்புக்கு ஆட்சியில் நாங்களும் அவருக்கு ஒப்பானவர்களாக துணை செய்யும். இவ்வரசில் அன்பின் தந்தை உம்மோடும் தூயாவும் அவரே ஒரே கடவுளாக என்றும் வீற்றிருந்து முடிவின்றி அரசாளுகிறார். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தோடு கொள்ளுகிற ஆவிய உண்மையோடும் அவரை தோடு கொள்ளுகிறார். நம்முடைய தந்தையாக கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது ஆண்டவர் உண்டு கூடிய நாள். இதிலே களிப்புண்டு நாம் எல்லாரும் மகிழ்கிறோம். எங்கள் தந்தையான கடவுள் உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் மீட்பராக தரும்படி உலகத்தில் அன்பில் கூர்ந்தீர். உம்மை போற்றுவோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராக எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தொழும்பியவரை உம்மை போற்றுவோம். தூயாவியாகிய கடவுளை எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுவோம். பிதா, குமாரன், தூயாவியாகிய கடவுளை உமக்கு எக்காரணமும் எல்லா பொருளும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிக்கப்படுவதற்கும் அவர் நம்பத்தக்க ஒரு நீதி உள்ளது. ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுள் அரசு சமீபித்திருக்கிறது, மனம் மாறி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். யோவேல் இறைவாக்குனர் சொல்லுகிறார், உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல உங்கள் இதயத்தை கிழியுங்கள் என்று அழைக்கிறது. நாம் எல்லாரும் முழங்காற்படைக்கு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வனமாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜீவனுள்ள தேவனை வரும் ஜீவப்பா நடத்தும் இந்த பாடலில் முதல் சதத்தை நாம் எல்லாரும் நம்முடைய பாவ அறிக்கைக்காக நாம் பாடும் மீது பாவங்களை அறிக்கை செய்கின்றேன். அவருக்கு எதிராக, அவருடைய நீதிக்கு எதிராக, அவருடைய ராஜ்யத்துக்கு எதிராக நாம் பாவம் செய்திருப்போம் என்று சொன்னார். இந்த பாடல் வழியாக பாவங்களையும் குற்றங்களையும் நாம் இறக்கி வைப்போம். பாவிகள் துரோகிகளையா முதலாம் பாவருக்கு நாம் எல்லாரும் உணர்ந்து சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உன்னுடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் உணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தும் செய்ய தற்கொலை செய்யாமல் செய்யத்தகாததை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருள் செய்த வாக்குப்படியே நிர்வாகமுள்ள குற்றவாளிகளாக இருக்கிறதும் தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாகவும் பாவத்தின் துக்கப்பெயர்களை செயற்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே,
உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளாடுகிறவர் இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். யாரெல்லாம் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் ஆண்டுடைய பொற்பாதத்திலே இறக்கி வைத்திருக்கிறோம், அதெல்லாம் மன்னித்திருக்கின்றார் என்ற உணர்வோடு நாம் எல்லாரும் வந்து சேர்ந்து எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிற பாடு முதல் சங்கத்தை நாம் எல்லாரும் உற்சாகமாக கரகத்துக்கு நாம் பாடலாம். காரணம் ஆண்டு பாவத்தை நாம் மன்னித்திருக்கிறார். பாவ ஏருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் என்னை தேற்றினார். பாவ ஏருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் என்னை தேற்றினார். மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளிட்டவை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தில் தமது தூய ஆவியாரின் கிருபையும் நித்தியத்திலும் தந்தருவாராக. ஆமீன். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருமறை பாடம் நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் நீதிமொழிகள் 24 வசனங்கள் 15 முதல் 26 வரை. நீதிமொழிகள் 23 வசனங்கள் 15 முதல் 26 வரை. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தினிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். தூக்கம் தந்தைகளை கொடுத்துவிக்கும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனாலே மகிழ்வான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவள் மகிழ்வாள். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. பாடம் இந்த கிறிஸ்துவ முக்கியமாக. ஆமாம். நற்செய்தி பாடலுக்காக எழுதியிருக்கோம். படிக்கப்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் பாடம் அது மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 18வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. மத்தேயு 18வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனத்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த
இடறல் உண்டாக்குகிறவர் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் என்பதை பாட முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை. நாம் எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது இங்கே வந்தேன், அகமல் இருந்தேன். ஆட்டுக்குட்டாடி வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இன்னும் அடையத்துக்கு பங்கப்பட்டு பிலிப்பியர் 4:4 சொல்லுது. என்னங்க சொல்லுது? அது ஏதாவது சொல்லிருக்கோமையா அப்படிங்களா? கிறிஸ்துக்கு எப்போதும் சும்மா சிரிச்சாங்க சொல்லுவாங்க. நேற்று நல்லா தான் இருந்தார், என்ன ஆச்சுன்னு தெரியும். ஆலயத்துக்கு வருவதாவது நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிற கற்றுக்கொள்ளும். ஒருவேளை நீங்கள் எல்லாரும் இந்த உலகமே இப்பெல்லாம் நம்ம பயம் போச்சு. இந்த மார்ச்சில் அப்படி வந்தது, ஏப்ரல் அப்படி வந்தது, அப்புறம் மே மாதம் போனால் இது ஒரு நோயாக நம்ம எல்லாரும் சர்வசாதாரணமாக கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு. ஆனாலும் இன்றைக்கு நேற்று ஒரு புள்ளி வந்து சொல்லுகிறது, 10லிருந்து 12 வரை உள்ள பிள்ளைகள் 10,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் கேரளாவில். இங்கேயும் அந்த பாதிப்பு இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அரசு அதை பற்றி கவலை கொள்ளவில்லை. அவருக்கு மே மாதம் நடக்கின்ற தேர்தல், அந்த தேர்தலில் எவ்வளவு எடுக்கலாம் என்கிற ஒரு பெரிய முயற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருப்போம். தொடர்ந்து நீங்கள் ஆண்டுடைய வழிபாட்டுக்கு வாருங்கள். இன்னும் நம்முடைய திருவாவை மக்கள், திருச்சபை மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 60% வராமல் இருக்கிறார்கள். ஒருவேளை அவருடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு தெரியல. அவருக்காக நாம் ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்வோம். நம் கண்களை இங்கே நாம் ஆண்டவரை பார்ப்போம். உம்மை அண்டியாம் வாழ எல்லாருக்கான உம்மை அண்டியாம் வாழ எம்மை உடையோ நீருக்க யார் இல்லென்று சொல்லாதிருக்க எம்மை உடையோ நீருக்க யார் இல்லென்று சொல்லாதிருக்க நாரா நம்பிக்கைத்தார் தாத்தா தஞ்சம் நீரா நாரா நம்பிக்கைத்தார் தாத்தா தஞ்சம் நீரா மாந்தத்தமிழ் கலகங்கள் பல நாட்டில் மாபெரும் சீரைவுகள் மாந்தத்தமிழ் கலகங்கள் பல நாட்டில் மாபெரும் சீரைவுகள் யுத்தங்கள் பற்றி பூகம்பங்கள் மூலம் உள்ளம் நடுங்கிடுதே
வைத்தார். தாத்தா தஞ்சம் நீதான். மெய்யாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த சிறு குழந்தை போல் நீ மாறாவிட்டால் நீ இறையரசுக்குள் உட்புக மாட்டாய். உன்னுடைய பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளே வர முடியாது. இந்த குழந்தை போல் தாழ்த்தாவிட்டால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆண்டவர் உண்மையிலே நாங்கள் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளவும், உண்மையிலே நாங்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ளவும், உண்மையிலே ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனப்பக்குவத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள அருள்ந்தார். உடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தைகள், உடைய வார்த்தைகள் காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. உம்முடைய குரல் ஆண்டவரே கடல் மேல் கொடிக்கின்றது. உம்முடைய குரல் தேவதாரு மரத்தை உதிர்க்கின்றது. அப்படியே எங்களையும் உடைய வார்த்தை கேட்கிற போது எங்களை அதிரப்படும். அதே வாயின் வார்த்தை என் இதயத்தில் தானும் இந்த ஆலயங்களை கூடியிருக்கின்ற உடைய பரிசுத்த வார்த்தையின் எண்ணங்களும் சிரித்திருந்தும் உடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமாம். இதனால் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பாடங்கள் நீதிமொழிகள் 23, 15, 26 மத்தேயு 18, 1-6 விசுவாசத்தை பற்றிய செய்தி. ஒரே ஒரு வசனத்தை படி பழக்கிறேன். விசுவாசம் எதினால் வரும். ரோமர் 10, 17 நம்பிக்கையை நாம் பேணி வளர்க்கிறோம். ரோமர் 10, 17 ஆதலால் எதனால் வரும்? விசுவாசம் கேள்வியினால் வரும். விசுவாசம் அப்படின்னா என்னங்க? எபிரேயர் 11:1 அதில் முக்கியமான விஷயத்தை சொல்லுவார். நம்பிக்கை என்பது அல்லது விசுவாசம் என்பது, படிங்க, எனக்கு கொஞ்சம் பயப்படி படிங்க போதுங்க. விசுவாசம் என்பது நம்பப்படுவதின் உறுதி, பிராமிஸ். அடுத்த லைன் இரண்டாவது காணப்படாதது, ஆமா, கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை. மூன்றாவது எப்படியா? இப்ப ஆபிரகாம் எந்த வயசுல ஆபிரகாம் கூப்பிட்டாங்க தெரியுமா? எந்த வயசு? 75 வயது. 75 வயதுல கூப்பிட்டு வானத்தை பார், நட்சத்திரங்களை பார், மணலை பார், இப்படி 86 வயசு ஓட்டிட்டாரு. ஆனால் திருமறை சொல்லுகிறது, ஆதியாகமம் 15:6 ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், இதுவே அவருக்கு நீதியாக கருதப்பட்டது. படிங்க, ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவருக்கு நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் ஆண்டவர் அதை எண்ணி. அப்ப விசுவாசத்தை நீங்க என்ன பண்ண முடியாதுங்க, பிரிக்க முடியாது. நாம படிக்கிறோம் 1:13 அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இதுல எது பெரியது? அப்ப ஐயா நம்ம விசுவாசத்தை விட்டுலாம், கோப்பு விட்டுலாம் அப்படிலாம் இல்லைங்க. விசுவாசிக்கணும், அது வழியாக தான் வருங்க நம்பிக்கை வரும், அப்புறம் தான் இருக்கு. இது ரொம்ப மூட்டுதான். அன்பு இருந்தால் விசுவாசம் இருக்கும், ரிவர்ஸ்ல போகணும் இல்ல, விசுவாசம் இருந்தால் இது நோக்கி இருக்கும். ஆகவே விசுவாசத்தையும் நீங்க நமக்கு நம்மால் பிரிக்க இயலாது. ஒருமுறை தாமஸ் ஆல்வா எடிசன், நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த இசை தட்டை கண்டுபிடித்தவர். ஒரு நாள் இரவு அவருடைய உதவியாளர் கூப்பிட்டு சொல்றாரு, இன்னைக்கு இந்த பகலுக்குள், விடியல் காலைக்குள் நம்ம எதை கண்டுபிடிச்சாகணும்? இசத்தட்டை நாம கண்டுபிடிச்சாகணும். ஒரு 8 மணிக்கு தொடங்குறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய உதவியாளர் கூப்பிட்டு ஜாக்கிரதையா செய்ய, ஜபத்தோடு செய்ய அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணிட்டு அவர் இன்னொரு கண்டுபிடிப்புக்காக சொல்லுறார். ஒரு 2 மணி இருக்கும். அப்ப அவர் உதவியாளர் சொல்றாரு, நான் எவ்வளோ முயற்சி பண்ண இது வரல, இசைத்தட்டு வரல, ஓங்கி ஒரு அறவிட்டார். நான் நினைச்சிருக்கிறேன், விசுவாசம் இல்லையா, இந்த கடவுள் நம்பிக்கையை போய் செய். அந்த அடியோடு போனவர் விடியற் காலத்திற்குள் ஒரு பெரிய ஒரு இசைத்தட்டை தயாரித்து தாமஸ் ஆல்வா எடிசன் காட்டினார்களாம். 2 பேரும் முழங்கால் பெற்று தெரிவித்தார். அவர் சொல்லுகிறார், இந்த கண்டுபிடிப்புகள் 1000 முறை நான் தோற்றேன். அது தெரியல. தாமஸ் ஆல்வா எடிசன் டங்ஸ்டன் இழை கண்டுபிடிப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட வருடங்களால் இவ்வளவு வருடங்களும் வீணா போச்சு, பத்திச்சு ஆய்வு. அதுக்கப்புறம் தான் அவர் டங்ஸ்டன் இழை கண்டுபிடிக்க. அப்ப சொல்றாரு, நான் 1000 தடவை நான் முயன்றேன், பிறகு என்னுடைய ஆய்வுக்கூடம் எரிந்து போனது. ஆனால் இன்றைக்கு நான் இதை கண்டுபிடித்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் ஆண்டவர் மேல் வைத்திருக்கின்ற விசுவாசம். நீதிமொழிகள் நாம் படித்த 23ஆம் பகுதியில் படித்ததை, உன் விசுவாசம்
வீண் போகாது. எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? ஐயா நீங்க அதெல்லாம் நாங்கள் செஞ்சு பார்த்தோம் ஐயா அதெல்லாம் அப்படிலாம் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா எது கிடையாது, நமக்கு விசுவாசம் இருக்காது. சரி, இப்போ விசுவாசத்தை பற்றி ஒரு சில விஷயம் ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 6:22 மத்தேயு 6:22. எப்படி இருக்குங்க? உன் கண் தெளிவாக இருந்தால் உடலும் எப்படி இருக்கலாம். அப்ப ஒரு கட்டளை இருக்கு, நிச்சயாக இருப்பாயா அப்படின்னா. நாங்கள் இப்போ வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, நான் விசிட்டு வரேன், உங்கள் வீட்டில் நல்லா பெரிய டிவி இருக்கு, நான் டிவியை பார்த்து விலை கேட்பாங்கன்னா இல்லை கவர்மெண்ட்டு போவாங்கன்னா அங்கே உட்காந்துட்டு இது எங்கே வாங்குறீங்க, அப்போ எது வேலை செய்யுங்க? போகிறது பாப்பஸ் வந்து ரைட் அவங்கள பார்ப்பதற்கு நான் என்ன பண்ணுறேன், இப்படி போகும் என்று சொன்னால் நம்முடைய லக்கு எதுக்கு? பவுல் சொல்றாருல்ல, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவன் எதை நோக்கி ஓடுகிறான்? லக்கை நோக்கி ஓடுகிறான். ஒரு பேரபிள், அருமையான ஒரு உருவகம். அப்படியே நாம் விசுவாச ஓட்டம் என்பது லக்கை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்தில் எது தெளிவாக இருக்காங்க? கண் தெளிவாக இருக்க வேண்டும். கண் இருளாக இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் படைத்த இந்த திருவுடல், ஆலயமாக படைத்த இந்த உடல் இருளாகி போகும். ஆகவே நம் விசுவாசம் என்கின்ற ஒரு ஒளியை நாம் பெற்றுக்கொண்டால் நம்முடைய உடல் வெளிச்சமாக இருக்கும். 6:30 அதே மத்தேயு 6:30 ஆண்டவர் இங்கே சாடுகிறார், விசுவாசம் அற்ற சந்ததியே என்று சொல்லுகிறார். படிங்க. என்ன விசுவாசிகளே? அற்ப விசுவாசிகளே. அடுத்தது, நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை இந்த இஸ்ரவேலில் நான் பார்த்தது கிடையாது. 8:10 மத்தேயு 8:10. ஆண்டவர் ஒரு பக்கம் நம்பிக்கை விசுவாசம் அற்றவர்களே என்று சாடுகிறார். இங்க சொல்றார், இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததும் இல்லை. சரி, அடுத்தது குணமாக்க விசுவாசம். மார்க்கு 10:32 அல்லது மத்தேயு 5:34. மார்க் 10:32 வாசிக்கும். அதாவது இங்கே தன் சீடர்களை விசுவாச பாதைக்கு அவர்கள் விட்டு செல்லுகிறார். மார்க் 5:34 தன்னால் அழைக்கப்பட்ட சீடர்களை அவர் எங்கெல்லாம் செல்லுகிறாரோ அங்கே அழைத்துக் கொண்டு போய் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார். 5:34 அவர் அவளை பார்த்து, மகனே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப 50-50 நான் நம்பிக்கை கொள்ளணும். நான் போய் ஆண்டுகிறேன். நமக்கு நல்ல தெரியும், மத்தேயுல முதல் வருகிற அற்புதம் என்று சொன்ன தொழுநோய். ஆனால் மார்க்கும் லூக்காவும் விசுவாசத்தை பற்றி பேசுவாங்க. ஆனால் யோவானில 2ஆம் அதிகாரத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவது. ஒவ்வொரு நற்செய்தியாளரும் தன் லக்கை நோக்கி எழுதுகிறார்கள். நீங்க நம்ம மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இது தொடங்குகிறது. 5, 6, 7 மலைப்பொழிவு, மலைப்பிரசங்கம். 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் வரை 10 அற்புதத்தை செய்வார். மத்தேயு இயேசு ஒரு குட்டியை மோசேவாக காண்பிப்பதற்காக அவர் 10 கட்டளை கொடுத்தார். இவர் 10 அற்புதங்களை செய்தார் காண்பிப்பார். அதில் பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளாக ரத்தப்போக்கில் சிக்கிய பெண் தன் ஆஸ்திகளை எல்லாம் விற்று போட்ட பின்பு என்ன பண்றாங்க? நான் போய் அவருடைய ஆடையை தொட்டு என்ன பண்ணுவேன்? இப்ப சாட்சி சொன்ன நிறைய பேர் புக்கில் எழுதும். அப்ப அந்த பாஸ்டர் சொல்ற மாதிரி அவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நமக்குள் விசுவாசம் இருக்கிறது. ஆண்டவருடைய ஆடையை கொடுக்கிறார். உடனடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தொட்டது யார்? அவங்க சொல்றாங்க, இவ்வளவு ஜனம் இருக்கு, தொட்டது யார் கேட்கிறீங்க? இல்ல இல்ல, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது. நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால், நாம் ஆண்டவர் ஆடையை தொடுவோம் என்று சொன்னால் அவருக்குள்ள என்ன புறப்பட்டு வருங்க? என்னை தொடுகிற யாரோ சுதந்திர காத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கை குணமாக்கும் நம்பிக்கை. அடுத்து 5 மார்க் 5:36 ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. ஒரு சிறு பெண் இறந்து போகும். முதல்ல அவங்க அப்பா வந்து கேட்கும்போது அவள் நோயில் இருக்கிறாள்.
அவர் வருகிற வழியில சொல்லுகிறார், உன்னுடைய குழந்தை மரித்து போயிற்று. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசத்தை மட்டும் நீ விட்டு விடாது. நமக்கு என் ஐபோன் மேல நம்பிக்கை இருக்கும், என் லேப்டாப் மேல நம்பிக்கை இருக்கும். நான் எதெல்லாம் நம்முடைய நாளிலே தொடுகின்றேனோ, எதன் வழியாக இந்த வேலையை பார்க்கிறேனோ அதன் மேல் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆனால் யார் மேல் நம்பிக்கை இல்லை? கண்டிப்பாக நான் பல்லில்லாத ஆட்களை பார்த்துருக்கிறேன், ஆனால் சொல்லில்லாத ஆளை நான் பார்த்ததே கிடையாது. சின்ன குழந்தைங்க நம்ம கிட்ட ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, ஒரு செல்லை தூக்கி போட்டுட்டு கிச்சன்ல இருக்கும். பிரம்பை கையாளரும் அதுன்னு கம்பெனி அடிக்க சொல்லுவோம். உன்னுடைய குழந்தை உன் சொல்லிற்கு கட்டுப்படலை அப்படின்னா அந்த பிள்ளைகள் உமக்கு எதிராக, இந்த சமுதாயத்துக்கு எதிராக புறப்பட்டு வருவார். ஈஸியா சொல்றேன், உனக்கெல்லாம் தெரிய வாய்ப்பு சொல்லும்போது பல போடுங்க. நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை என்று சொன்னால் இந்த சமுதாயம், இந்த திருச்சபை தலைகீழாக மாறி. எத்தனை பேர் 24 மணி நேரத்தில் அந்த திருமறை, அந்த பைபிள் எங்கேயோ இருக்கும், ஆனால் என் பக்கத்திலே ஆண்டவர் இருக்கிறார், எங்கள் செல்போன் மட்டும் படுத்து கிடக்கு. அதே கடவை கடத்தி பார்ப்பது. நான் ஒன்று சொல்றேன், கிச்சன்ல நாம கத்தி யூஸ் பண்றோம், எதுக்கு? வெங்காயம் இருக்கு, அதை கழுவி பேக் வச்சு நான் போறேன் ஹாஸ்பிட்டல், இது ஆஃபீஸ் இல்லைல்ல, அது ஒரு கருவி. அதே போல அந்த ஃபோன் ஒரு கருவி. வீட்டுக்கு வந்து புத்தகத்துக்கு போடுது. அதில் இருக்கிற ரேடியேஷன், அதில் இருக்கின்ற பயங்கரமான அபாயம் நமக்கு தெரியல. நன்மை இருக்கிறது, கடவுள் நன்மையும், நன்மை எது என்று உங்களுக்கு தெரியும், அது செய்யாமல் இருப்பது பாவம். தீமையே நாம் தொட்டு கொண்டு கால் வருதா பாருங்க, உங்களுடைய அலுவலக விஷயத்துக்கு ஏதாவது வருதா பாருங்க, அதோட தேவையில்லை. எத்தனை பேர் இல்லையா, நான் செல்லிடம் பேசுவதை விட நான் ஜெபிக்கிற நேரம் அதிக நேரம், எத்தனை பேர் கேட்கிறீங்க? வயசான கொடுப்பீங்க, வேற வழியே. இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர், ஐயா கால் வந்தா எடுப்பேன், என் ஆபீஸ் விஷயம் வந்தா எடுப்பேன், அது குப்பல போடுவீங்க. திருமறை நான் படித்துக் கொண்டே இருப்பேன். இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் இதாங்க விசுவாச பாதை. ஐயா பையனுக்கு 4 வயசு தான், அவன் கூகுள்ல போய் தூர எடுக்க போறான். கூகுள் என்ன பண்ண போறான்? ஒண்ணும் இல்லை. நீ அப்படி விட்டு விட்டால் சப்ஜி என்று சொல்லப்படும் விளையாட்டுக்கு எத்தனை பேர் தற்கொலைக்கு முயல் இருக்கிறார்கள், இறந்து இருக்கிறார்கள். அது அரசாங்கம் தடுத்திருக்கிறது. நாம் கிறிஸ்துவ குடும்பமாக இருக்கிற நாம் நம்முடைய விசுவாசத்தின் பிள்ளைகளை வளர்க்கின்றோமா? உன் விசுவாசத்தை வந்து நீ விட்டு விடாது. இல்லையே, ஒரு ஹோட்டலுக்கு போனா மெனு கார்டு நம்ம கையில் இல்லை, அவன் ஆர்டர் பண்றான். அவன் ஆர்டர் பண்ணது எல்லாமே குப்பை, பர்கர், பீஸா. ஐயா ஒண்ணு மட்டும் சொல்லுகிறேன், இந்த உலகத்துல இந்த பீஸா பர்கரை தின்னுகிற இந்த உலகத்திலே, அமெரிக்காவிலே இன்றைக்கும் லட்சக்கணக்கான பேர் பாதித்திருக்கிறார்கள், இறந்து போயிருக்கிறார் பிரேசில். ஆனால் அந்த உணவை குப்பை என்று தள்ளி நம்முடைய நாட்டு கலாச்சார உணவை நாம் உண்பதனாலே சாவு ரொம்ப கம்மி. அல்லேலூயா. 1,21,000 பேர். ஏன்னா ஆய்வு சொல்லுகிறது, இந்தியர்கள் எல்லா காய்கறி, எல்லா வகையான கறிகளை தின்பார்கள், வெயிலில உழைப்பார்கள். ஆகவே அவங்க உடல் என்ன இருக்குதுங்க, இம்யூனிட்டி பவர், எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. ஆனால் நீங்க பார்த்தோம்னா பிள்ளைகள் அந்த உணவு வகையில் கூட நம்ம கண்ட்ரோல் இல்லை. நம்ம சொல்றோம், ஐயா உலகம் இங்கும் போறீங்க, வானமும் பூமியும் ஓய்ந்து போனாலும் ஆமா ஆண்டுடைய வார்த்தை மட்டும் ஓய்ந்து போகாது. நம்முடைய விசுவாசத்தை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம். எத்தனை குடும்பத்தில் ஃபேமிலி ப்ரேயர் நடக்குது? கைக்கு பார்க்கலாம். எத்தனை குடும்பங்கள்? கதையே கிடையாது, ஏதோ 1-2. ஆண்டவர் சொல்றாருல, மனம் திரும்புகிறேன், மனம் திரும்புகிறேன். இந்த மாஸ்க் போட்டதுனால நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்க. கரெக்டா சொல்றீங்க, வசனம் தான் என்னோட ரொம்ப மனப்பாடமா சொல்றீங்க, ஒன்னா சொல்றீங்க, ஆனா நீங்க சரியா கேட்க மாட்டேங்க. ஆமாங்க, எத்தனை பேர் நம்ம ஃபேமிலி ப்ரேயர் வைக்கணும். அந்த ஃபேமிலி ப்ரேயர் இல்லாத குடும்பம், கூரை இல்லாத குடும்பம், நங்கூரம் இல்லாத, அதற்காகத்தான் நம்முடைய குடும்பங்கள் ஏற்படுகிற பிரச்சனை இல்லையா? எப்போ தெரியுமா அறிவு சொல்லணும்? சும்மா அவன் பாவம் காலையில் 7 மணிக்கு அவன் 6 மணிக்கு எடுத்து ஷூவை போட்டு, அப்பா ஒரு பக்கம் இட்லியை வாயில் போட்டு அப்படி பண்ணி எடுத்து போய் கிளாஸில் ஒரு 7 விட்டுரும். அந்த குழந்தை அப்பதான் கிளம்புறது திட்டுவாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, அப்பதான் ப்ராப்ளம் சொல்லி கை நிற்குவான். யார் கை? இப்பெல்லாம் எஸ்எம்எஸ் சொல்லிடுறாங்க. வரும்போது அவன் ஸ்கூல்லேருந்து வரும்போது, பஸ்லேருந்து வரும்போது அது சொல்லும், இது பேயா அது பேயா, அங்கே போனா அது கத்துது, இங்கே வந்தா இது கத்துது. பாப்பா ஸ்கூலுக்கு போவேன், ஒரு பிள்ளையுடைய முகம் கூட சிரிப்பாங்க. என் பிள்ளைகள்
இன்னைக்கு கல்வி வியாபாரமா போச்சு, விசுவாசம் இல்லாத சந்ததி. கல்வி எல்லாம் வியாபாரமயமாக போய்விட்டது. இன்னைக்கு பெருமைக்காக நம்ம பள்ளியில் சரி எங்க படிக்கிறாங்க பையன்? சிபிஎஸ்இ ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல், குளோபல் ஸ்கூல் படிச்சு என்ன பண்ண போறாங்க? இந்த நாட்டினுடைய ஐஏஎஸ் ஆக, நாட்டுடைய ஐபிஎஸ் ஆக வந்தால் தான் திருச்சபையை காப்பாற்ற முடியும். எத்தனை பிள்ளை நாம் அதற்கு நாம் படிக்க வைக்கிறோம். இன்னைக்கு அபாயகரமான கட்டத்துக்கு நாம் வந்திருக்கின்றோம். ஒரு இடத்தில் கூட நம்மால் ஜார்ஜ் இருந்தாருங்க தமிழ்நாட்டுடைய காவல்துறை ஒரு ஹெல்ப்பும் திருச்சபைக்கு பண்ணல. பெருங்களத்தூர் சர்ச்சில் டாக்குமெண்ட் தொலைஞ்சு போச்சு, அதை வாங்குறதுக்கு 50,000 ரூபாய் லஞ்சம் பெற்றவர். தைரியமா நான் சொல்றேன், எல்லா கிறிஸ்தவர்கள் பெயரை வைத்துக் கொண்டு லஞ்சங்களும் ஊழலும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மைத்தான் அழைத்து சொன்னார். ஆதியாகமம் 2:15 இந்த உலகத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறோம். எத்தனை பேர் நாம் சாட்சி சொல்லுகிறோம், கட்டி மறைந்தது அது மறைந்தது, சாட்சியாக வாழ்கிறோமா? ஒரு அலுவலகத்தில் ஒரு கிறிஸ்தவர் லஞ்சம் வாங்காமல் வேலை செய்தால் அந்த அலுவலகம் ஆண்டுடைய பாதத்தில் வந்தது எத்தனை பேர் இல்லை? ஐயா, நீதிக்காக நீதி நிமித்தம் துன்பப்படுவது பாக்கியவான்கள், அதுதான் பரலோக ராட்டியம். நீதி நிமித்தம் தாகம் உள்ள ஒரு பாக்கியம், அவங்க திருப்தி அடைவார்கள். நான் வேலை செஞ்சேன் 33 வருஷம் சர்வீஸ், 10 பைசா வாங்கல, எப்பவுமே நம்ம சொல்லுவோம். இப்ப மாறி போச்சு இல்ல? எப்படி முன்னெல்லாம் ஒரு வருஷம் சார் உங்க கிறிஸ்டின் தான் சார் லஞ்சமே வாங்க மாட்டார் சார். இப்ப அதே ஆளு அவன் பையன் சொல்றான், அவங்க பையன் அந்த வேலை செய்யறாரு, கிறிஸ்தவர் சார் 1000 ரூபாய் கொடுத்துருங்க சார், அந்த கிறிஸ்டின் சார் இருக்கிற அவர் பேர் சார் சீ முடிச்சுருக்கிறார் சார். தலைவர் மாறி போச்சு. ஐஏஎஸ், நம்முடைய ஐஏஎஸ் கிறிஸ்தவர் வேலை விசாரம் பண்றாரு. அக்டோபர் மாதம் போன வாரம் அவருடைய வேலையை வேண்டாம், இந்த அரசு நீதிக்காக போராடவில்லை, நானும் நீதியோடு நடக்க முடியல, அது எனக்கு வேலை வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னா மதவெறியில் சொல்லுகிறாங்க. அவர் மதமாற்றம் செய்வதற்காக அவர் வேலை பண்றாரு. இந்த நாடு ஒரு விசுவாச பாதையில் சென்ற நாடு. எல்லா பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் ஒன்றிணைந்த நாடு, பண்ணையில் ஒருமை காண்கிற நாடு. இன்றைக்கு மத ரீதியாக இந்த நாட்டை பிளவுபடுத்தி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருமா பண்றாங்க. எல்லாரும் நடிகைங்க வந்து ஊன்றாங்க, செய்ய முடியாது. காரணம், இங்கே விதைக்கப்பட்ட நற்செய்தி அப்படிப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா சொல்லுங்க, இருக்கா? அல்லேலூயா. ஆமா, நம்முடைய வாய் மூட நாம் மௌனமாக இருக்க மத தீவிரவாத ஆவிகள் அவர் சொல்றாருல, அதிகாரங்களோடு மட்டுமல்ல, துறைத்தனங்களோடு மட்டுமல்ல, ஆகாயத்தில் இருக்கின்ற இந்த பொல்லாத ஆவிகளுக்கு நாம் ஜெபம் செய்யணும். அதாவது ஒரு மக்களுக்கான போராட்டம். எங்களுக்கு எதற்கு நீட்டு இல்லையா? பாகிஸ்தானில் இருந்து அப்போலோவுக்கு வந்து இங்க ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு போறாங்க இல்லையா? எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எதுக்கு அப்படிப்பட்ட நீட்டு தேவையில்லை. அதுக்காக போராட வரல. 7.5 அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைகளாவது நீட்ல கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டா ஒரு 300 அதுக்கு வந்து போராடல. நீட்டனுக்கு போராடல, நீட்டனுக்கு போராடல. நம்முடைய பிரச்சனையை சொல்லல. இவர் என்னை புண்படுத்தி விட்டார், இவர் என்னை காயப்படுத்தி விட்டார். என்ன காயப்படுத்தினாங்க? விசுவாச சந்ததியினரே, நம்முடைய விசுவாசத்தை சரியாக விதைக்கவில்லை என்று சொன்னால் அது உள்ளுகளுக்குள்ளாக பாறையின் மீது வழி ஓரத்தின் மீது அது விழுந்துவிடும். நம்முடைய விசுவாசிகளை நாம் எல்லாரும் நல்ல நிலத்தில் விழுகிற விசுவாசிகளாக நாம் ஆயத்தம் செய்துள்ளோம். இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற திருச்சபை கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நம்பிக்கை வளர. முதலாவது குறிப்பாக முதலாவது வரையலாம் சீக்கிரம் படிக்கப்பாக மத்தேயு 18:3 நீங்கள் மனம் திரும்பி யார் மாதிரி மாறினுங்க? எத்தனை பேர் நான் மனதில் சின்ன குழந்தை மாதிரி மாறிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா மாறுறது தெரிஞ்சு அல்லேலூயா சொல்ல மாட்டேன். நான் எப்படி மாறணுமா? மல்கியா நாங்கள் கடைசி அதிகாரம் கடைசி வருஷத்தை சொல்லுது. படிக்க போறோம். மல்கியா கடைசி அதிகாரம் 4:6. மல்கியா 4:6. நான் வந்து கொஞ்சம் எங்க ஐயா ஆபரகம் வேற வாசிக்கிறாங்க. இந்த பக்கம் சார வாசிங்க. ஐயா வாசிங்க. என்ன சொல்றாரு? பெற்றோருடைய உள்ளத்தை பிள்ளையிடத்திற்கும் பிள்ளையுடைய இதயத்தை தோத்திரையா தேங்க்ஸ்யா எலியாவை நான் அனுப்ப போகிறேன். அது வந்து நம்ம சஞ்சவாசனம் வந்துட்டார்ல, வந்துட்டார்ல. அவர் சொல்றாரு வந்து விட்டார். மார்க் 9:11-13 வரை, மத்தேயு 17:10-3 வரை சொல்றாரு எலியா வந்து விட்டார். யார் அவரு? யோவான் ஸ்நானகன்.
எலியாவை அனுப்பி அவர் எல்லாவற்றையும் சரி செய்வார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இன்னும் வரல வந்தாச்சுயா. யார் அது? யோவான் ஸ்நானகர் தான் இந்த எலியா. அவர் வந்து பாதையை செவ்வையாக்கினார், குன்றுகளெல்லாம் தகர்த்து பள்ளங்களை நிரப்பினார், அணிகளெல்லாம் உடைத்து போட்டு ஈரியாக மாற்றினார். நீதி வற்றாத நீரூற்றாய் வர வேண்டும், நீதி நீங்கள் வெட்டிக்காயாக மாற்றி போட்டீர்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசி படிக்கல, நமக்கே அதை படிக்கும்போது நமக்கு உள்ள ஊத்துங்க. ஏழைகளை ஒரு செருப்பு நீங்கள் வெற்றி போட்டீர்கள். அப்படி பேசிட்டே வருவார். உன் காணிக்க வேண்டாம், உன் அமாவாசை வேண்டாம், உன் பண்டிகை வேண்டாம், உன் எரிமொழி வேண்டாம் சொல்லிட்டே வருவார். யார்? ஆமோஸ். கடைசியில் சொல்லுவார், அமைச்சியா இந்த சமாரியா நாட்டுக்கு ஓடி இந்த அரசுக்கு என்ன பண்ணாது தீர்க்கதரிசி சொல்லார் அப்படின்னு மிரட்டி அனுப்புறாங்க. ஆமோஸ் சொல்லுகிறார், நான் வழி வழியாக தீர்க்கதரிசியும் அல்ல, நான் அத்திப்பழங்களை பொறுக்கி ஆடுகளை மேற்கிறவன். என்னை கடவுள் அழைத்தார். எதை பற்றி பேசுறாரு? நீதியை பற்றி பேசுகிறார். உங்களுடைய சமுதாயத்துக்குள்ளேயே உங்களுடைய ஏழையை ஒடுக்குகள் நம்ம பேசுவோம். அப்ப நம்ம விசுவாசத்தை எப்படி வளப்படுத்தணும்னா மனம் திரும்புதலின் உள்ளமாக நாம் மாறணும். The heart of repent. நான் மனம் மாறினான்னா சிறு குழந்தை போல மாறிடுவோம். சின்ன குழந்தைனால எது தப்புன்னு தெரியாது. அதை கை வைக்காதெல்லாம் வச்சுக்கோ. அப்பா நான் கடைக்கு போறேன், நீ வச்சுக்கோ, எடுக்காதுன்னு சொல்லி பாருங்க. போனோன்னா ட்ரை பண்ணுவான். நீ சொல்லாம போயிட்டேன், அதான் சின்ன பிள்ளை. அதனால தான் குழந்தை தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்பாங்க. அப்ப நாம் மனம் திரும்புதலின் உள்ளத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கையோடு நம்பிக்கையை வளப்படுத்தி அதற்கு மெருகேற்றி இன்னும் நாம் விசுவாசத்தை போய் நம்முடைய கண்ணின் இச்சையை நாம் தொடர்ந்து இந்த உடல் வெளிச்சமாக மாறுவதற்கு நம்முடைய விசுவாச பயணத்தை தொடங்கணுமா? முதல் பயணம் எதுனா மனம் திரும்புதலின் இதயம் அல்லது உள்ளம். சொல்ற யார் பெரியவராக இருப்பார்? இப்ப கூட பாருங்க, நம்ம சீடர்கள் மீன் பிடிக்கிறவர்களை சீடராக அழைத்தார். பப்ளிக் மினிஸ்டர் இருந்தார். மத்தேயு லேவி என்று அழைக்கப்பட்டவன் இங்கே வருகிறார். அவர் ஆண்டுக்குள்ளாக வருகிறார். செலக்ட் என்று சொல்லப்பட்ட கானானாகி சீமோன் ஒரு தீவிரவாத அமைப்பில் இருந்த சீடராக மாறுகிறார். எப்பொழுதுமே பணத்தை தவறாக கையாளுகிற யூதாஸ் காரியத்தும் அவருடைய சீடராக மாறுகிறார். எதற்காக மாறுகிறார் என்று சொன்னால் அவருடைய அழைப்பு சொல்லுகிறார், போய் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று போய் நீங்கள் நச்சரித்து சொல்லுங்கள். மார்க் 1:15 காலம் நிறைவேறிவிட்டது. இன்னும் நீங்கள் லேட் பண்ண வேணாம். எப்படி நோவாவின் காலத்தில் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் வாழ்ந்தார்களோ அப்படி வாழக்கூடாது. நீங்கள் மனம் திரும்புங்கள், நச்சரியில் நம்பிக்கை வையுங்கள் என்று ஆண்டவர் அங்கு அழைப்பதாக மார்க் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்ம விசுவாச பாதையிலே முதல் பாதை மனம் திரும்புதலின் உள்ளம், the heart of repentance. இரண்டாவது தாழ்மையின் இதை படிக்கப்பாக 4ஆம் வசனம், மத்தேயு 18:4. இந்த பிள்ளையை போல அவன் எப்படிங்க அவர் சொல்றாங்க, கேட்கிறாங்க, பரலோக ராஜ்யத்துல யார் பெரியவராய்? நீங்க பெருசா இருக்கீங்களா, இல்ல அந்திரேயா பெருசா இருப்பாரா, இல்ல ததேயு பெருசா இருப்பாரா, இல்ல கோபா ரொம்ப அதிகாரத்தில் இருப்பாரா, இல்ல செவிலியர் மக்கள் யோவான் யாக்கோபும் வலது பக்கத்தில் ஒருவரும் இடது பக்கம் ஒருவருமா இருப்பாரா? அங்க கூட அதிகார போராட்டம் தான். அங்கேயும் அதிகார போராட்டம், திருச்சபைகளில் இன்றைக்கும் அதிகார போராட்டம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த குழந்தையை போல் நீ மனம் திரும்பு. இரண்டாவது சொல்லுகிறார், தி ஹார்ட் ஆஃப் ஹியூமிலிட்டி. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா படிக்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2:7-8 வசனம். தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அவர் எப்படியா மரண சிலுவை மரண பரியந்த தன்னை காட்டினார்கள். இதாங்க காவலுடைய ஆசீர்வாதம். நம்மை வெறுமையாக்க வேண்டும். மத்திய 19 ஒரு பணக்கார வாலிபன் வருகிறார். வந்து கேட்கிறாரு, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கூட நீங்க என்ன செய்யணும்? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கற்பனையில் கிடைக்கலாம். நான் சண்டே ஸ்கூல்ல படித்தேன், டீம்ல படித்தேன், யூத்ல படித்தேன், எனக்கு சரணமா தெரியும். இது இப்படி பேச மூஞ்சி விட்டு பார்த்து சொல்றாரு, உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்கு. நீ எல்லாம் சம்பாதித்து கொள்ளையடித்து வீட்டில் வைத்திருக்கிறாய் அல்லவா, அதை விட்டு யாருக்கு கொடு? ஏழைகளுக்கு கொடு. அப்ப நீ நீதியை பெற்றுக்கொள்வார். கொடுத்தானே நம்மள மாதிரியே மன கஷ்டமாச்சா நீங்க பேசுறது, அப்படியே மனம் துக்கமாய் போச்சு. அதே மாதிரி அவங்க திரும்பி போயிட்டான். இவர் வேலைக்கு ஆக மாட்டாரு. அப்ப பேதர் கேட்கிறாரு, அதே புதுசாக படிச்சீங்கன்னா, நாங்கள் பேதருக்கு
எருசலேம் மீன் மார்க்கெட்டில் அவர் தான் மீன் விற்பார். 1984 பண்ணப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் 41 படகுகள் கிடைத்திருக்கிறது. அந்த 41 படகுகள் பெட்ராஸ், அதாவது பேதுரு என்ற கிரேக்க பதம் கண்டுபிடிக்கப்பட்டு சொல்றாங்க. அதனால தான் பேதுரு பிலாத்துடைய அரண்மனை வாயில் வரை சென்றார். அப்பதான் சொல்றேன், இந்த ஆளை எங்கேயோ பார்த்தாங்க, கலிலேயா மாதிரி இருக்குன்னு தெரியாது. இல்லை, தெரியாது, சத்தியமா இருந்தாலும் எனக்கு தெரியாது. சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினான், நம்மள மாதிரி பண்ண தொடங்கினான். இந்த பேதுரு மீன் பிடிச்சு வந்தோமே, நல்லா வாழ்ந்தோம், உங்ககிட்ட வந்துட்டு என்ன கிடைக்கும்? அவர் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் குடும்பத்தையாவது, பிள்ளையாவது, மனைவியாவது, உன் நில புலன்களையாவது, அதிகாரத்தை விட்டவன் இம்மையிலும் மறுமையும் என்னையா நீங்க வேற பைபிள் சொல்ல நான் சொல்றேன், நீங்கள் அந்த பூமியை சேர்த்து வைத்தால், அந்த வசனம் முடிங்க பாப்பா, நீங்க சொல்லுங்க, நீ பூமியிலே சேர்த்து வைத்தால், மத்தியில தான் கேட்கிறேன், பூச்சும் துரும் அழுத்தோட திருடன் கேமரா போடணும், சிசிடிவி கேமரா போடணும், அங்கே ஒரு நாய் வளர்க்கணும், அப்பா அம்மாவுக்கு சோறு போட மாட்டேன், ஆனால் நாய் மட்டும் என் பெட்ரூம் போடணும், என் பெட்ரூமுக்கு அப்பா அம்மா வரக்கூடாது. ஏன் வராங்க உங்கள் அப்பா அம்மா பெட்ரூமுக்கு? போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு போகணும். அழகாக சொல்லி கொடுக்குறாரு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், உன்னுடைய சொத்துக்கு நீ அதிகாரியாக வைக்கவன் யார்? அங்கே ஒரு லெட்டர் வருது, எங்கள் அண்ணன் வந்து இந்த சொத்து பிரித்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சொத்துக்கு அதிகாரம் வைத்தவன் யார்? நீ எவ்வளவு சொத்து இருந்தாலும் உனக்கு ஜீவன் வந்துவிட. ஒருத்தர் சொல்றானா, இப்போ நான் என் களஞ்சத்தை எடுத்து நான் முழுசான இருப்பேன். அப்போ அவர் சொல்றாரு, இன்று இரவும் உயிர் போடுமானார். எத்தனை பேர் நாம் நினைக்கிறோம்? சிலுவையிலே ஆண்டவர் அந்த சரீரத்தை தான் ஜெபிக்கின்றார். இதாவே என்னுடைய ஆத்மாவை இதுதான் இவருடைய ஜெபம். ஆனால் தாழ்மையில் அதே விஷயம். இவர் தான் இன்று வரை பண்ணாத அட்டகாசம். பூமி உருண்டை என்று திருமறை சொல்வது ஏசாயா 49:22 வசனத்தில், அவர் பூமி உருண்டை என்று ஒன்றா கட்டையாக கலிலேயாவை நஞ்சு வைத்துக் கொண்டார். வேட்டைக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் மன்னிப்பு கேட்டாங்க. 1982 தான் மன்னிப்பு கேட்டாங்க. நாங்கள் திருமறை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் அவரை கொன்றுவிட்டோம், அவர் இருந்திருந்தால் இன்னும் அநேகருக்கு நன்றி நடத்திருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு அந்த தாழ்மை நடந்தவா அழகாக வசனம் சொல்லுது, தன் பிதாவுக்கு சமமாக இருந்த நான் பெரியாரு, நான் யார் தெரியுமா, என் இனம் என்ன தெரியுமா, என் குறை என்ன தெரியுமா, என் ரத்தம் என்ன தெரியுமா, அதெல்லாம் விட்டுட்டு தன்னைத்தான் வெறுத்து அடிமை ரூபம் எடுத்து மனித சாயலானார். மரண பரியந்தம் அந்த தாழ்மையை அவர் அறிக்கை செய்தார். நீங்களும் நானும் பிலாத்துடைய கோட்டை கூட அவர் அறிக்கை செய்தார் விசுவாசத்தை. அல்லேலூயா, வரமாட்டேன், அல்லேலூயா. ஆமாம், அந்த திருமறை சொல்லுகிறது, பிலாத்துடைய மண்டபத்திலும் அவர் என்ன கேட்டாரா? அங்கே நற்செய்தி சொன்னார். மூன்றாவது ஏற்றுக்கொள்ளுகிறது. 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தி ஹார்ட் ஆஃப் அக்செப்டபிள். யாரா இந்த இதயம்? இப்படிப்பட்ட இதயமா? யாரை? எனக்காக மரித்தவர், எனக்காக உயிர் தெழுந்தவர் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறார் இதயம். 5ஆம் வசனம், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் போது என்ன ஏற்றுக்கொள்ள? யார் இந்த லிட்டில் யார்? அதுக்கு பெயர் சைக்கோ, மறந்துச்சு. அந்த அந்த சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்ள மற்ற 25ஆம் வயது ஃபுல்லாக சொல்லுது. அப்போ நம்ம கடைக்கு போகிறோம், கடைக்கு போயிட்டு என்ன கறி வாங்குவோம்? செம்மறியாட்டுக்கு வெள்ளாட்டுக்கு சொல்லுங்க. எத்தனை பேர் நம்ம எட்டு வச்சு இப்போ போக எடுக்கணும்? வெள்ளாட்டு கறி தான், பிரியாணி செம்மறியாட்டுக்கு. ஆனால் ஆண்டவர் 2 வகையாக பிரிக்கிறார், ப்ரோ பாட்டா அண்ட் ப்ரோ பாட்டம். செம்மறியாடு, வெள்ளாடு. செம்மறியாடு வலப்பக்கம் இருக்கிறது, வெள்ளாடுகள் இடப்பக்கமாக இருக்கிறது. ஷீப் அண்ட் கோட். ஷீப் என்ற செம்மறியாட்டு என்ற அந்த சூழலுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போட்ட யாருங்க? பீட்டர் பர்சிவல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய ரிஜிஸ்டராக இருக்கிற பொழுது போட்ட அந்த தான் நான் சொல்லிட்டே இருக்கேன், புதுசாக போட்டுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஷீப் என்று சொன்னால் சாதுவான அல்லது மிருதுவான, அதாவது கள்ள கபடற்றாடு. கோட் என்று சொல்லிட்டு ஒழுக்க வரம்பற்றாடு. எப்படி பிரிக்கிறாருங்க? வடது பக்கத்தில் இருக்கிற ஆடுகளை பார்த்து சொல்லி அக்செப்டன்ஸ், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். த ஹார்ட் ஆஃப் அக்செப்டபிள், அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் யாரா?
அவர் சொல்றாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. செம வெள்ளாட்டை பார்த்து சொல்றாரு, ஒழுக்க வரம்பற்ற ஆட்டை பார்த்து சொல்றாரு, பாரு பிதாவினால் சொல்லுங்க. இதையும் சொல்ல மாட்டீங்க, அதையும் சொல்ல மாட்டீங்க. ஏன் நம்ம ஆசீர்வாதம் மட்டும் தான் ஏன் பேசுவோம், இதெல்லாம் நம்ம பேச மாட்டாயா அப்படின்னீங்க. என் பிதாவினால் சபிக்கப்பட்டவர்கள். அப்ப யார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்னா, நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், நீ என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடை இல்லாதிருந்தேன், எனக்கு ஆடை அனுப்பினீர்கள். நான் சிறைந்திருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் நோயிலிருந்தேன், என்னை வந்து விசாரித்தீர்கள். அப்ப யார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் சிறுமைப்பட்டவர்கள், சிந்தையாக இருக்கிற மனுஷன். ஆமா, ஏழைக்கு கடன் கொடுக்கிறார். யாருக்கு கடன் கொடுக்கிறாங்க? என்ன பூமி அவருக்கு, வானம் அவருக்கு, தண்ணி அவருக்கு, காற்று அவருக்கு, நான் படைப்புகளெல்லாம் நான் அவருக்கு சொந்தமான. ஆனால் பைபிள் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அதை என்ன பண்ணுவாராம்? எத்தனை பேர் நாம் மாசத்துக்கு ஒரு முறை என் வீட்டு பக்கத்தில் ஒரு ஏழை, யார் தெரியல, நம்ம வீட்டில் அன்றாடம் இந்த கொரோனாவில் அதிகமாக உழைத்தது உள்ளே இருந்த மருத்துவர்கள், செவிலியர்கள். ஆனால் தெருக்களிலே நாம் போடுகிற அத்தனை குப்பைகளையும் தைரியமாக அள்ளி அதை போடுகிற, நம்ம வீட்டில் வந்து குப்பை எடுக்கிறாங்க. மாதத்துக்கு ஒரு முறையாக வருமா ஒரு 10 கிலோ அரிசி வாங்கி எத்தனை பேர் நம்ம கொடுத்துருக்கோம்? கை கொடுப்பாங்க. தயவுசெய்து செய்யுங்க. சும்மா அந்த கிறிஸ்மஸுக்கு நமக்கு 3000 ரூபா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு 300 ரூபாய்க்கு கூட வாங்கிட்டு ஒவ்வொரு மாதமும் நம்முடைய கை யாருக்கு திறக்கணும்? ஏழைகளுக்கு நாம் திறந்து கொண்டே இருக்கிறோம். ஜூன் மாதம் ஆச்சுன்னா எவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம்? லட்சக்கணக்கான கட்டுறோம். ஆனால் நம்மால் அந்த வகுப்பில் ஒரு ஏழைக்கு இல்லப்போ ஒரு 5000 கொடுக்க முடியல. கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு தான் நான் என்ன கொடுத்துட்டேன்? ஆமாம் இல்லையா? ஒவ்வொரு நிமிடமும் நம்ம விசுவாச பார்வை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவர் யாரை ஏற்றுக்கொண்டார்? பாவிகளை, நீதிமான்களை அல்ல. இழந்து போனதை தேடும் மீட்புமே மனிதகுமாரன் உலகத்தில் வந்தார். நோயாளி மருத்துவர் யாருக்கு? நோய் அத்தவர்களுக்கு அல்ல, நோயாளிகளுக்கு ஆண்டவரை சார்ந்து வைப்பார். கல்வித்துறை நம்முடைய விசுவாசத்தை நாம் மீண்டுமாக நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வோம். எப்படிப்பட்ட விசுவாசமா? மனம் திரும்புதலின் விதை, the heart of repentance. இரண்டாவது மனத்தாழ்மையின் விதை, the heart of humility. மூன்றாவது ஏற்றுக்கொள்ளுகிற விதை, the heart of acceptance. கடவுள் அப்படிப்பட்ட விசுவாசத்தை, ஆன்மீகத்தை ஆவிக்குருவான் கற்றுக் கொடுப்பாராக. நாம் ஆண்டுக்கு நாம் விருப்பம். ஆண்டவரே நன்றி சொல்கிறோம். இந்த உலகத்தில் அநேக துன்பங்களும், துயரங்களும், நோய்களும், கொலைகளும், பூமி அதிர்ச்சிகளும், வறுமைகளும் நாட்டிலே வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டுடைய விவசாயிகளை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு விற்றுப் போட்டிருக்கிறார்கள். ஆனால் பயன்படுத்துகிற பேருந்து, வானூர்தி எல்லாவற்றையும் தனியார்மையும். இன்னும் எங்களுக்கு துன்பங்களும் போய் வந்து போகிறது. இதன் மத்திய எங்கள் விசுவாசத்தை நாங்கள் அறிக்கை செய்ய காரணம், நாங்கள் குழந்தை போல மாறும். எங்களை ஆள்கிறவர்களும் குழந்தை போல மாறும். என்னுடைய பிரதமர் குழந்தை போல மாறும். என்னுடைய 2 முதலமைச்சர்களும் குழந்தை போல மாறும். நாங்களும் குழந்தையாக, குழந்தை உள்ளமாக, குழந்தை இதயமாக நாம் மாற வேண்டும். எங்களுக்கு தாழ்மை இருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்கம் இருக்க வேண்டும். பெயர் வைத்துவிட்டால் கொடுத்தவர்கள் அல்ல. அவரை ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய பேச்சிலே, பார்வையிலே, நான் நடத்தையிலே நாங்கள் காண்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச பாதையை கற்றுத்தான். பெயர் திருத்தவர்களாக அல்ல, பரம்பரை திருத்தவர்களாக அல்ல, மனம் திரும்பிய திருத்தவர்களாக, நாங்கள் குழந்தையின் உள்ளம் பெற்றவர்களாக, குழந்தையின் தாயை நாங்கள் அணுகிறவர்களாக, குழந்தை போல பிறரை ஏற்பது போல என்னை ஏற்றுக்கொள்ள அறிவித்தார். ஆண்டவரே, என்னை பார்த்து கொடுக்கிறோம். அந்த சராசரங்களை அவர் வழியாக படைப்பீர். ஆனால் நான் போகிறேன் என்று எல்லாவற்றையும் உதரத்திலே மனித சாயலானது, வெறுமையானது, அடிமையானது, தாழ்மையானது எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டினோம் தந்தையே. ஆமாம். ஆண்டுடைய வார்த்தை கேட்டனா எல்லாரும் விடும் என்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் பாடலாக
அறிவிப்புகள். இந்த பொதுவான ஆராதனையில் கலந்து கொண்ட திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய ஆயர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற திங்கட்கிழமை 2/11/2020 நாளைக்கு கல்லறை திருவிழாவாக திருச்சபையால் அனுசரிக்கப்படுகிறது. கல்லறை தோட்டத்தை சுத்தப்படுத்தி வைத்திருக்கின்றோம். அங்கு சென்று ஜெபிக்க விருப்பம் உள்ளவர்கள் செல்லலாம், ஜெபிக்கலாம். ஆயர்கள் ஆலயத்தில் ஆஃபீஸ் ரூமில் 4 மணிலிருந்து 5 மணிக்கு இருப்பாங்க. யாரும் ஜெபிக்க விருப்பம்னா ஆயரை நீங்கள் அணுகலாம். நாளைக்கு 4 மணி 5 மணிக்கு ஆஃபீஸில் இருப்பார்கள். யாராவது விருப்பப்பட்டவங்க ஆயரை அணுகலாம். லெந்து காலத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒன்றியலை ஆழ்த்திடம் வைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பெருவிழா தவறை காணிக்கையாக காணிக்கை பெட்டியில் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சபை மக்கள் ஆலயத்திற்குள் வரும்போதும் சரி மற்றும் ஆலயத்திற்கு வெளியே செல்லும் போதும் மற்ற இடங்களுக்கு செல்லும் போதும் முகக்கவசம் அணிந்து கொண்டு கவனமாக கூட்டத்தை தவிர்த்து செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் சென்ற மார்ச் மாதம் நம்முடைய ஆலயத்தின் வரவு செலவு கணக்குகளை சரிபார்க்க ஒரு லேப்டாப் தேவைப்படுகிறது என்று நாம் அறிவிப்பு கொடுத்திருந்தோம். இப்பொழுது நம்முடைய ஆலயத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய மகன் திருமணத்தை கர்த்தர் நல்ல முறை நிறைவேற்றி கொடுத்த திருவிக்காக காணிக்கை செலுத்தும்படி ஆல்டரில் ஒரு லேப்டாப் வைத்திருக்காங்க. அந்த குடும்பத்திற்கு திருச்சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாரத்தின் வரவு மற்றும் செலவு சப்ஸ்கிரிப்ஷன் டு த கவர் 28,775 ரூபாய், பில்டிங் ஃபண்ட் டு த கவர் 18,125, ஜென்ரல் ஆஃபர் 6,810 ரூபாய், மிஷன் ஃபெஸ்டிவல் ஆஃபர் கவர் 1,120 ரூபாய், டேங்க் ஆஃபர் 400 ரூபாய், மொத்தம் 55,230 ரூபாய். செலவுகள் சிமெண்ட் கிளீனிங் சார்ஜஸ் 2,800 ரூபாய். இந்த வாரத்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்கள் திருச்சபை மக்கள் பர்த்டே நவம்பர் 1ஆம் தேதி இ ஜோயல் மார்டின் சன் ஆஃப் மிஸ்டர் வசந்த் கோயில்ராஜ், இ ஜோசிம் ஜோசப் சன் ஆஃப் மிஸ்டர் வினோத்குமார். நவம்பர் 2ஆம் தேதி ஆர் ஹமில்டன் சாமுவேல் சன் ஆஃப் மிஸ்டர் கே ரெமிங்டன். நவம்பர் 3ஆம் தேதி இ கிரேஸ் ஏஞ்சல் ஃபீனா டாக்டர் ஆஃப் மிஸ்டர் புகழிதாஸ், மிஸ்டர் டி ஜான்சன் மோசஸ். நவம்பர் 4ஆம் தேதி மிஸ்ஸஸ் பீனா ஜெயக்குமார், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஸ்மைல் டிமத்யூ ஜெயக்குமார். மிஸ்டர் கேசி டேவிட் ரவி. நவம்பர் 5ஆம் தேதி மிஸ்டர் டி அஜித் பாண்டியன். நவம்பர் 6ஆம் தேதி எஸ் ஷெல்டன் டேவ் கெனட் சன் ஆஃப் மிஸ்டர் டி சாண்டி. நவம்பர் 7ஆம் தேதி பி லிஸ்வா பிரின்ஸ் டாக்டர் ஆஃப் மிஸ்டர் பிரின்ஸ் ஜானஸ் பால். ஜி ஜாஷ்வா பால் சன் ஆஃப் மிஸ்டர் வருண் ஜான் பால், மிஸ்டர் வி டேனியல். வெட்டிங் டே நவம்பர் 3ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டி விக்டர் குணசீலன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அருணோதயராஜ். பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் காணும் நம் திருச்சபை மக்கள் உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அனைவரும் ஆசீர்வாத ஜபத்திற்காக உங்கள் இருக்கையில் எழுதும்படி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்காக ஆயர் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் லேப்டாப் கொடுத்த குடும்பத்திற்கும் ஆயர் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அறிவிப்பு முடிந்தது. நன்றி.
இந்த ஆசிர்வதிக்கின்ற கரத்தால் நீர் ஆசிர்வதியும் உடலிலும் ஆன்மாவிலும் அவர்கள் தூய பலன் பெற்று ஆண்டு உமக்காக இந்த உலகத்தில் சாட்சியாக வாழ்வதற்கு இந்த கிருபைத்தார். கர்த்தர் நீ நினைத்திருக்க ஆசிர்வாதத்தை தருமுறையாக சொல்லிக்கிறோம். இரவிலே நிலவாகிலும் பகலிலே நீங்களாகிலும் உடைய பேரை ஒருபோதும் சேதப்படுத்தக்கூடாது. அந்த குடும்பத்தை ஆண்டவரே, அந்த குடும்பத்தை மறைந்திருக்கிற விருந்தினராக நாங்கள் அழைக்கிறோம். நன்மையும் கிருபையும் நீதிமன்ற சிரசுகள் இறங்கும் என்று நாங்கள் ஆசிக்கிறோம். அப்படி நன்மையும் கிருபைகளும் ஆண்டவரை வரட்டும். அமைக்கு குலுக்கி சரிந்து விடுபடி தருமுறையாக சொல்லிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே, ஆமென். இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாட்களிலும் திருமணம் நடைபெற பிள்ளைகளை நாங்கள் மீண்டுமாக ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்தி நான் உங்களை வரவேற்கிறேன். மீண்டுமாக நாங்கள் சொல்லுகிற செய்தி உங்களுடைய சிஎஸ்ஐ சென்ட் ஜான் சர்ச் மாடப்பாக்கம் என்கின்ற அந்த வாட்ஸ்அப்பில் நம்முடைய முதல்வர் அவர்கள் என்னெல்லாம் கலர் அழைத்திருக்கிறார்கள் நான் அனுப்பியிருக்கிறேன். ஒரு தடவை நீங்கள் வாசித்துங்க. திருமணத்துக்கு இதுமுறை 50 பேர், இன்றைக்கு 100 பேரை அனுமதித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கல்லறை தோட்டங்கள் சென்னையில் இருக்கிற அத்தனை கல்லறை தோட்ட விழாவும் நடக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய சிறிய ஐக்கியம். ஆகவே நீங்கள் வரலாம். 4-5 வரை இருக்கிறேன். அது மேலே ஆச்சுன்னா அது இருட்டாயிடுங்க. அது உள்ள என்னன்னு தெரியல. எல்லா கழிவும் தான் இருக்குது. அதுவே நீங்கள் மாலையிலே வந்துவிட்டால் தனித்தனியாக அதற்காக ஜபிக்க நான் காத்திருக்கிறேன். நான் மீண்டுமாக இடுமை நின்று கீர்த்தனையில் 83ஆம் பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமம் திருநாமம். கீர்த்தனை 83. ஒருவேளை இந்த பாடலை பாடுகிற பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய உரைகளை காணிகளில் நீங்கள் போடலாம். Amen.
நாம் ஒழுங்காகப்படி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். ஆண்டுடைய குடும்ப ஜெபத்தை நாம் பாடலாம், சேர்ந்து பாடலாம். கர்த்தாவே கிருபையாயிரும் என்று மறுபடி சொல்ல நான் அன்போடு அழைக்கிறேன். பரலோகத்திலிருந்து வரும் சமாதானத்துக்காகவும் நம்முடைய ஆன்மாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அனைத்து உலக சமாதானத்திற்காகவும், குறிப்பாக இந்தியா சீனாவுடைய எல்லைகளை பதட்டங்கள், போர் சூழல்கள், கடவுளுடைய பரிசுத்த சபையின் நல்வாழ்வுக்காகவும் அவளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. எல்லா பேராயர்களும் மற்றெல்லா பணியுடைக்காரரும், முக்கியமாக நம்முடைய பேராயரும் பிரதம பேராயரும் நல்ல இதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணியுடை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. குடியரசுத் தலைவர், பிரதமர், நாடாளுமன்றம், சட்டமன்றம், நம்முடைய முதல்வர்கள், நம்மை ஆளுகிற இந்திய ஆட்சித்துறையில் இருக்கிறவர்கள், அதிகாரம் வகிப்பர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கொள்ளை நோய்க்காக நோய் இருப்போர், இந்த நாளிலே அந்த தொற்றுடையோர், இந்த நாளிலே மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்படுவோர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அநாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. பெரிய இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான வெளிச்சத்தில் வழவக்கூடிய மகத்துவம் காண்பித்து விட்டார். நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காகவும், நம்முடைய குடும்பம் இருக்கிற பிரச்சனைகளுக்காகவும், கிறிஸ்துவ நாமத்தை அறிக்கப்படுகிற யாருக்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. உலகத்திலே சேவித்து, குறிப்பாக சென்ற மாதத்திலே ஆண்டுடைய ஐக்கியத்திலே இணைந்த நம்முடைய திருச்சபை மக்கள் இப்போது ஓய்வு பெற்றிருக்குமாறு அடியார் அனைவரோடு கூட நாம் அவர்கள் முடிவற்ற மகிழ்ச்சி நிறைவில் பங்கு பெற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சர்வ வல்லமை உள்ள நித்திய கடவுளை, திருச்சபை முழு சரீரத்தையும் உமது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, முதல் திருச்சபை எல்லா நிலைகளும் அனைவருக்காகவும், குறிப்பாக உமது சந்தனை நாள் எடுத்திருக்கிற விண்ணப்பங்களை ஜபங்களை அங்கீகரித்துள்ளும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவுடையிலும் உண்மையோடும் நீதியோடும் தெய்வ பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய அனுமதி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டோர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். தன்னுடைய இரக்கத்துக்கும் பராமரிப்புக்கும் ஆளுநர் வைக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை துணைக்குடைய ஆசீர்வாதம் உங்களோடு என்றும் நிலைத்திருப்பதாக. நாம் எல்லாரும் எழுதி நின்று இந்த வழிபாட்டுக்கு முடிவாக பாமாலை 238 பாடுவோம். பாமாலை 238, இயேசு எந்தன் நேசன்.
செய்த சகல உபகாரங்களுக்காக ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடைய சொல்லுங்கள்.